சஜன், நாம் அடுத்த ஒரு ஃபியூஷன் ட்ராமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு. உங்களுக்கு என்னென்ன தமிழ் தெரியும்? என்ன கார்த்திக் இப்படி கேட்டீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நெல்லை தமிழ், கொங்கு தமிழ், மதுரை தமிழ், சென்னை தமிழ். அது இல்லைங்க, தமிழில் 3 பரிமாணங்கள் இருக்கு. 3 பரிமாணங்கள்னா இயல், இசை, நாடகம். அதுவும் இல்லைங்க, தமிழ் பேச்சு தமிழ், எழுத்து தமிழ், இலக்கண தமிழ் அப்படின்னு 3 வகையான தமிழாக நம்ம பிரித்து சொல்லலாம். இந்த 3 வகையான தமிழை பற்றி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ஃபியூஷன் ட்ராமா, அதை பார்க்க போகிறோம். நமக்கு அதை வழங்க வராங்க கரோலினா தமிழ்ச்சங்கம், லோகன் கண்ணுதுரை மற்றும் அவர்களது குழுவினர்கள். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஐயோ, இந்த வெயில் போறேன். தமிழ் தமிழ் என்று சொன்னதுதான் மிச்சம். கடைசியில என்ன? ஒன்றுமே இல்லை. இவர் ஒரு தமிழ் பண்டிதரா? தமிழ்ல வேற எம்ஏ, பேசுறதோ தமிழ், செய்யறது என்ன தெரியுமே? வாத்தியார் வேலை. இந்த சம்பளத்துல பிழைக்க முடியுமே? தமிழ்ன்னு சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடான்னு சொன்னீங்க. இப்ப என்ன? நாடே இல்லாம அலைஞ்சு திரியிறான். சரிதான், நீ சொல்றதும் சரிதானப்பா. தமிழருக்கென்ற ஒரு நாடு இல்லத்தான். ஆனா எங்கட தமிழ் மொழி பல்லாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்தது. தெரியுமோ உனக்கு? தமிழ் என்றாலே வீரம். எங்கட உரிமைகளை அழிச்சிட்டாங்க. ஆனா எங்கட உணர்வுகளை, எங்கட மொழிய அவங்களால அழிக்கலுமே. மாமா, நீங்க பேசலாம் நாங்க கேட்டோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்க ஃபுல்லா தமிழ தான் பேசுனீங்களா? ஐயோ, நாங்களே நாடே இல்லையேண்டு அலைஞ்சு திரிகிறோம். இந்த பிள்ளை வேற நீங்கள் கதைக்கிறது தமிழோ என்று கேக்குது. பண்டிதர், என்ன சும்மா அடிக்கிறீங்க? என்ன சொல்லுங்க. பொறப்பா பொறு தம்பி, நாங்களும் தமிழில தான் கதைக்கிறோம். தமிழ் எல்லைகள் கடந்து பல நாடுகள்ல பேசப்படுது. இலக்கணம், இலக்கியம், அரசியல், அறிவியல் என்று பல்வேறு பரிமாணங்கள்ல பண்பட்டு நிக்கிற மொழி எங்கட தமிழ் மொழி. என் வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாரும் சொல்றாங்க தமிழ் பேசி கத்துக்கணும்னு. இங்கேயும் நம்ம கிட்ட அதே மாதிரி சொல்றாங்களே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தோரெல்லாம் இருத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஐயோ, நாங்கள் கதைக்கிறதே இந்த பிள்ளைகளுக்கு விளங்க இல்லை. அதுக்குள்ள இந்த பாரதியாற்ற இலக்கண தமிழ் வர. வாவ் தாத்தா, உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்குது. இங்க ஸ்கூல் ஃபேஷன் ஷோல பாரதியார் காஸ்டியூம் தான் ரொம்ப பாப்புலர். அதுக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஆங்கிலேயரை துரத்தி விட்டோம் என்று சொல்லி இருமாப்பு கொண்டிருந்தேன். இங்கோ ஆங்கிலம் கலந்த தமிழ் ஒரு புதிய மொழியாகி அதுவே புதிய தமிழாக மாறிவிட்டதே. என்ன கொடுமை, என்ன கொடுமை தமிழுக்கு! தாத்தா, நீங்க சொல்றீங்க தமிழ் தான் ஓல்டஸ்ட்னு, ஆனா எங்களுக்கு புரியலையே. தமிழ் என்ன பெருமை இருக்கு? அப்படி என்னதான் இருக்கு? முத்தமிழ் எம்மொழி, செம்மொழி எம்மொழி, இயல் இசை நாடகம் கலந்த ஒரு நாட்டுக்கூத்தை பார், மொழியின் இலக்கணத்தை பார். ராவணன் இல்லையெனில் ராமனின் புகழ் இல்லை, ராவணன் இல்லையெனில் ராமாயணம் இல்லை. கர்ப்பத்தின் சின்னம் கதைகள்
வித்தையின் சின்னம் வீரத்தின் சின்னம் இத்தனை புகழ்வும் ராவணன் தோன்றும் மெத்தனம் மிகுமவை மேவுவோம் வருக. ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜன் மகா ராஜன் வந்தா ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தா ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தா ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தா ராஜன் போற்றும் ராஜன் மகா ராஜன் வந்தான் ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தான் ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜன் மகா ராஜன் வந்தான் ராஜராஜ ராஜன் போற்றும் ராஜமகா ராஜன் வந்தான் ராஜதீரன் கொழுவில் வந்தானே தகதிகதா திமி தகதை தகதா தகையதா தனாம் துதிகின தக 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 திகு 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 தக 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 திகு 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 தலாங்குதி தக தக ததிங்கின தோ தலாங்குதி தக தக ததிங்கின தோ தக ததிங்கின தோ தக ததிங்கின தோ தக ததிங்கின தக தீர தீர வீரர் எல்லாம் வந்தடிப நீயும் தீரன் வீர தீர வீரரெல்லாம் வந்தடிப்ப நீயும் வீரன் வீர தீர வீரரெல்லாம் வந்தடிப்ப நீயும் வீரன் தென் திசை கோன் 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 கொழுவில் வந்தானே தகதிகதா திமி தகதை தகதா தகையதா தனாங்கு ததிங்கின தானனானா 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 மாமா இது எல்லாம் ஓல்ட் ஸ்டைல். இப்போ ட்ரெண்டு குத்துப்பாட்டு குரூப்பா ஆடுறதா மாசா இருக்கும். இப்போ பாருங்கடா நம்ம பசங்க ஆட்டத்தை. ஐயையோ, நாங்கள்
ஆங்கிலம் கலந்த தமிழுக்கு கதைக்கவே பாரதியார் கோவப்பட்டாராம். இந்த பாட்டு தமிழே இல்ல, தமிழே இல்ல. அதுக்குள்ள இந்த ஜனம் எல்லாம் தமிழ் பாட்டு தலையில தூக்கி வச்சு ஆடுது. ஐயகோ ஐயகோ, கலியுகத்தில் தமிழ் நிற்பதென்ன என்று முடியுமோ இது? ஐயகோ ஐயகோ. கோப்படாதீங்க தாத்தா, இப்போ இந்த மியூசிக் கேளுங்க. பொறுத்திருந்துதான் பார்ப்போம். என் கதி என் கதி, இதுக்கு மேல் நான் என்ன சொல்லுவது? ரெடியா மாமே? Amen. Vai bete. Amen. Soundete. சூப்பர். இது தமிழ் பாட்டோட சேர்ந்திருந்தா நம்ம தமிழை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போலாம். ஐயோ, ஒரு காலத்துல எங்களுக்கென்று ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் பாரம்பரிய கலைகளும் நல்லா செழிச்சு வளர்ந்திருந்தது. இப்ப எங்கட தமிழ் பறை இசையை கேளுங்கோ. தம்பி, பறையை கேள். அங்கிள், ஆன்ட்டி, தாத்தா, இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா எங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏன் பிடிக்கல? டிவி ஆன்லைன் ஷோஸ் இதெல்லாம் எங்களுக்கு என்ன வேணும் தெளிவா புரியுது. ஆனா எங்க பேரண்ட்ஸுக்கு எதுவுமே புரியல. தம்பி, காலத்தோட கலைகளும் மாறத்தான் வேணும், மாறத்தான் செய்யும். ஆனா நீங்க எங்கட தமிழ் கலைகளை அதன் அழக செழுமைய அதையும் படியுங்கோ, பயன்படுத்துங்கோ. தயவு செய்து துளைச்சி போடாதீங்கோ. சபையோர்களே, இது ஒரு உண்மையின் அழுகுரல். நம் முன்னோர்கள் ஊட்டி வளர்த்த தமிழின் நிலையை பாருங்கள்.
இலக்கியத்தில், பண்பில், பாரம்பரியத்தில், புகழின் உச்சியில் ஓங்கி வளர்ந்த தமிழ், நம் உயிரோடு உயிராய் கலந்த தாய் தமிழ், நம் வீரத்தமிழ். ஆனால் அதன் தன்மை நம் கண் முன்னாலேயே மாறத் தொடங்கிவிட்டது. கம்பர் வந்தால் என்ன, பாரதியார் வந்தால் என்ன, வள்ளுவர் வந்து பல பாடல்கள் எழுதினால்தான் என்ன, நாகரிகம் என்ற பெயரில் நம் தாய் தமிழை தொலைத்துவிட நாம் அனுமதிக்கலாமா? கூடாது, கூடவே கூடாது. தமிழர் நாம், இது நம் பொறுப்பு, நம் அனைவரின் பொறுப்பு. தமிழர் நாம், தமிழராயிருப்போம், தமிழுக்கு உயிர் கொடுப்போம். நன்றி. இந்த அருமையான நாடகத்தை நமக்கு கொடுத்த லோகன் ஐயா அவர்களை பெருமைப்படுத்த பழமை பேசியவர்கள் சால்வை அணிவிப்பார். நன்றி, நன்றி திரு லோகன் அவர்களே. உங்கள் பணி தொடரட்டும்.